ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஷா சமையல். ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான கருவேப்பிள்ளை சாதம் நம்ம இன்றைக்கி செய்யலாம். கருவேப்பிள்ளை சாதம் செய்கிறதுக்கு நம்ம கருவேப்பிள்ளை பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கட்டி பெருங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயத்தை வறுத்துட்டு அது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்துட்டு மிளகாய் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அரை கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்புக்கு பதில் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள்லாம் நம்ம வறுக்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கருப்பு உளுத்தம்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் கொட்டிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் நம்ம லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஜீரகமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்துருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சட்டியில் போட்டுட்டு நம்ம இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை அரைச்சாச்சு. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய் 1 கிள்ளி அது கூட தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சாதத்தை வடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை பொடி கூட உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சாதத்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான கருவேப்பிள்ளை சாதம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த பொடியை போட்டு நம்ம இது மாதிரி தாளித்து கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.